பெரும் கடன் சுமை இருந்துச்சு கடந்த ஆட்சியில். 10 வருஷமாகவே இந்த கட்டமைப்பு பணிகள் நடைபெறவே இல்லை. ஒன்றிய அரசோட ஒரு இணக்கமான சூழல் இல்லை. அடிப்படை கொள்கையை இவர் எதிர்த்து நிற்க வேண்டிய போச்சு. திமுக அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது அப்படின்னு என்னன்னு நினைப்பீங்க? தத்துவார்த்த ரீதியாக பிஜேபியை அவங்க எதிர்க்க அது எதிரான ஒரு கொள்கையில் இருக்கிற கட்சி ஆட்சியில் இருக்குது ஒன்றியத்தில். காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் ஒன்று இருந்து நீங்கள் அதை பேசினா சரி. அது இல்லாத ஒன்றத்தை உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது அடிப்படையிலே பொய்யான ஒரு தகவலை ஒவ்வொரு மேடையிலையும் முழங்குறாரு. போதைப் பொருளை தடுக்கிறவனுடைய பொறுப்பு பவர் யார்கிட்ட இருக்குன்னா மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏதோ ஒரு நபர் அரசின் மூலமாக பயன்பெறக்கூடிய ஒரு திட்டங்களை இருக்குது. ஒரு 60-70% தான் எனக்கு தெரிஞ்சு அரசனுடைய இதுகள் மக்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு திட்டங்களை நிறைவேற்றிட்டு தான் இருக்காங்க. ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு, ஒரு ஏழை குடிசை வாழ் மக்களுக்கு காலையில் எழுந்திரிச்சா ஒரு உடம்பு சரியில்லாத கணவருக்கு மக்களை தேடி மருத்துவம் வீட்டுக்கு பார்த்துருவாங்க. ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிறான்னா அந்த பையனுக்கு காலையில் முன்னாடி சாப்பாடு பண்ண வேண்டியதில்லை, பள்ளிக்கூடத்தில் போய் சாப்பிட்ருவான். அந்த அம்மா வேலைக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் போயிடலாம். அதுவும் ஒரு 1000 ரூபா போயிட்டு அதுக்கு மாதம் வந்துடும். அதில் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் மேனா உலகநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். திமுக ஆட்சி காலம் 3 ஆண்டுகளை கடந்திருக்கு. 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்குது. இந்த 3 ஆண்டு ஆட்சி காலத்துடைய அந்த செயல்பாடை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது 3 ஆண்டுகள் இந்த ஆட்சி எப்படின்னா, எல்லாருக்கும் தெரிந்த செய்தி தான். ஆட்சிக்கு வரும்போது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதவி இருக்கிற போது அந்த காலகட்டம் உலகம் இதுவரை பார்த்திராத ஒரு கொடுந்தொற்று அதனுடைய 2ஆம் அலை ரொம்ப அதாவது உயிர் அச்சத்தை கொடுத்த ஒரு சூழல் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பரஸ்பரம் ஒரு 10 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு ஆட்சிக்கு வந்திருக்குங்கிற ஒரு அந்த மொமெண்ட்டு, அந்த மகிழ்ச்சி கூட இல்லாத ஒரு சூழல், அதை கூட அவங்களால பகிர்ந்துக்க முடியல. அவன் பரஸ்பர வாழ்த்துக்களை கூட நீங்கள் அந்த இதெல்லாம் ரீகால் பண்ணி பார்த்தா தெரியும். ஒரு பெருசாக ஒரு ரிலாக்ஸாவோ மகிழ்ச்சியாவோ ஒரு விழா நடத்த முடியாது. குறைந்தபட்சம் சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கிறது, ஒரு பொன்னாடை போச்சு பொக்கே கூட கிடையாது. அது மாதிரியான நிகழ்வுகளை கூட அவர் தவிர்த்துட்டாருன்னா அந்த சூழல் அதற்கு கனிவான ஒரு சூழல் கிடையாது அது. அதனால் அவர் அந்த பதவியேற்ற அன்றே மே 7ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு மே 7 அன்றைக்கு ஆளுநர் மாளிகையில் பதவியேற்ற அன்று இரவே அதிகாரிகளை சந்தித்து என்ன சூழ்நிலை எப்படி இருக்குது, எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம், அது மாதிரியே முதல்ல அவங்க எடுத்துக்கிட்டது அந்த டாஸ்க்கு. அவங்களுக்கு இருந்த நெருக்கடி கொரோனா தான். அதை எப்படி சமாளித்தாங்கிறது தெரியும். நிறைய அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் பற்றாக்குறையிலிருந்து தடுப்பூசி வரவழைக்கிறதுலேருந்து முதல்ல அந்த இது உயிர் இழப்புகளை தடுக்கிறதே பெரிய சவாலாக இருந்துச்சு. எல்லாருக்குமே பெரிய அச்சத்தில் இருந்தாங்க. மருத்துவமனையில் படுக்க வசதிகள் இல்லை, கூடுதல் படுக்க வசதிகள் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் மாதிரியான பெரிய மருத்துவமனைகளில் க்யூவில் வரிசையில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப அது மனித இனமே சந்திக்காத ஒரு பெருந்துயரமாக இருந்துச்சு. அதை உண்மையிலேயே ஒரு துணிச்சலாக எதிர்கொண்டார் அவர். ஏன்னா எப்போதும் யாருக்கும் அந்த நெருக்கடி ஏற்பட்டதில்லை. அதை ஒரு மாதிரி சமாளித்தாங்க. இதில் இன்னொரு பக்கம் அடுத்தடுத்து பெரும் கடன் சுமை இருந்துச்சு கடந்த ஆட்சியில் ஒன்று. இன்னொன்று ஏறத்தாழ வெளிப்படையாகவே நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு 10 வருஷமாகவே இந்த கட்டமைப்பு பணிகள் நடைபெறவே இல்லை. இந்த பொதுவாக சென்னை மாநகராட்சி விரிவுபடுத்தி சில பகுதிகளை சேர்த்து இப்போ 10 வருஷம் ஆச்சு. அந்த பகுதியிலெல்லாம் இந்த கழிவுநீர் கால்வாய், குடிநீர் இணைப்பு, இது மாதிரியான கீழே போட்டு அதை சாலைகளை அதை ஒழுங்காக அந்த பணிகள் முடிந்தால் தான் சாலை போடலாம். அப்போ சாலைகளும் ஒரு முறையாக இல்லாமல் இந்த பணிகளும் சரியாக மேற்கொள்ளப்படாமல் இருந்ததுனால இது இதை முதல்ல அவங்க செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு அவருக்கு. அது ஏன்னா அதுக்குன்னு தனித்தனி குழுக்கள் போட்டு என்னென்ன குறைகள் இருக்குது. ஏன்னா
அடிப்படை இப்போ கொரோனா முடிஞ்ச பிறகு அடுத்து உடனே மழை வந்துருச்சு 21 அப்போவே டிசம்பரில் பார்த்தீங்கன்னா அந்த வருஷமே மழை சில இடத்துல மழை இருந்துச்சு. ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லாத அளவுக்கு அவரே நேர முதலமைச்சரே போனார். பல பகுதிகளுக்கு அது அமைச்சர்கள் போனாங்க, வேகமாக செயல்பட்டாங்க. ஆனால் அந்த சிக்கல் இருக்குங்கிறது தெரிஞ்சிச்சு அப்போவே அவங்களுக்கு. அப்போ இதில் வந்து இந்த கட்டமைப்பு பணிகள் சரியாக நடக்கலை அப்படிங்கிறது 10 வருஷமாகவே உண்மையிலே பெரிய அளவில் நடக்கலை. வெவ்வேறு காரணங்கள் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம அது 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 பெரிய டாபிக் நடக்கலை. இவங்க வந்த உடனே அந்த மழையும் வந்ததுனால அதை வந்து இவர்களால் உணர முடிந்தது. இந்த மாதிரி நிறைய மழைநீர் வடிகால், கழிவு நீர் இல்லை, சாலைகள் இதனால் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு புறநகர் மற்ற பகுதியிலெல்லாம் பிரச்சனையாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்ச உடனே அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளில் வந்து தீவிரமாக தனித்தனி குழுக்கள் போட்டு அப்புறம் அதற்கான பொருளாதார ஆப்ஷன் வழி வகைகள் என்ன, இதை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிற போது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு பிரச்சனை இவங்களுக்கு வந்து ஒன்றிய அரசோட வந்து ஒரு இணக்கமான சூழல் இல்லை. இணக்கம்னா நிர்வாக ரீதியான பிரச்சனை இல்லை, அது அடிப்படை கொள்கையை வந்து இவர் எதிர்த்து நிற்க வேண்டிய போச்சு. அதில் ஒன்றும் சமரசம் பண்ணிக்கவில்லை. கவர்னரே எதிர்த்து சொல்கிற அளவுக்கு தான் இருந்தது. அவரே ஒரு பிரச்சாரமாக பண்ணுற அளவுக்கு. ஆமாம், கவர்னர் வந்து அத்துமீறலாம், அவருக்கு பதில் சொல்கிறதும் ஒரு பெரிய வேலையாக. ஆமாம், அவர் ஒவ்வொன்றுத்துக்கும் அவர்கிட்ட வந்து அதாவது பெரும்பாலும் அவர்கிட்ட பெண்டிங் இருந்த மசோதாக்கள், ஆணைகள், அரசாணைகள் எல்லாத்துக்குமே வந்து அவர் ஒப்புதல் கொடுக்கலைன்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இவருக்கு அனுப்பிச்சிட்டு இவர் பேசாமல் விட்டுருவார். அப்புறம் கோர்ட்டுக்கு போவாங்க. இப்படி தான் நிறைய விஷயம் நடந்துச்சு. இவர் இந்த அமைச்சர் பொன்முடி பதவியேற்பு வரைக்கும் உச்சநீதிமன்றம் போய் தான், நீதிமன்றத்துக்கு போய் தான் அவங்க அதை இது பண்ண முடிஞ்சிச்சு. அது மாதிரி நிறைய நடந்துச்சு. ஆளுநர் வந்து முற்றிலும் மோதல் போக்கா. அப்புறம் இவர் இந்த RN ரவி வந்த பிறகு ரொம்ப மோசமாகிடுச்சு நிலைமை. எல்லாவற்றுக்குமே அவர் முட்டுக்கட்டை போட்டார். எந்த மசோதாக்களையும் ஒப்புதல் கொடுக்குறதில்ல, எதையுமே உடனே அவர் அந்த இதை வந்து அதாவது ஒப்புதல் வழங்கி அதை வச்சு தாமதப்படுத்திட்டு நடவடிக்கைக்கே போக முடியாமல் முடக்கிறது, அரசு இயந்திரத்தை முடக்குகிற ஒரு தந்திரம் அது. இல்லை, இப்போ திமுக அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது அப்படின்னு என்னன்னு நினைப்பீங்க? மிகப்பெரிய சவாலுங்கிறது 2 விஷயம். ஒன்று வந்து தத்துவார்த்த ரீதியாக வந்து பிஜேபியை வந்து அவங்க அது எதிரான ஒரு கொள்கையில் இருக்கிற கட்சி வந்து ஆட்சியில் இருக்குது ஒன்றியத்தில். இதனால் அவங்கள்ட்ட தான் நீங்கள் மாநிலத்துக்கு நிதியை கோரி பெறணும். மாநில நிதியை கோரி பெறுவதற்காக கொள்கையை சமரசம் செய்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை. இப்போ இதுக்கு முன்னாடி அதான் இந்த இவருக்கு வந்து இணக்கம் இருந்தால் தான் மாநில அரசு நலத்திட்டங்களுக்கான ஒரு போதிய நிதி எல்லாமே கிடைக்கும். அதனால தான் இதற்கு முன்பு நம்ம பார்த்துருக்கோம். எல்லார் காலத்துலேயுமே ஒரு ஒத்திசைவை பார்த்துருப்போம். எப்படின்னா இப்போ எம்ஜிஆருக்கும் காங்கிரஸுக்கும் ஒன்றும் பெரிய உள்ள வந்து முரண்பாடு இல்லை. அவங்க காலம் வரைக்கும் இந்திரா காந்தி அம்மையார் வந்து அவர் எம்ஜிஆருக்கு வரைக்கும் அவங்களுக்குள்ள ரொம்ப ஸ்மூத்தாக தான் போச்சு. எல்லா உதவிகளும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அடுத்து வந்து நரசிம்மராவ் பீரியடில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு. ஜெயலலிதாவுக்கு அவங்களுக்கு ஒத்து போகாமல் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் இதாச்சு. அதுக்கடையில் அதுக்கப்புறம் வந்து வாஜ்பாய் எரா இருக்குல்ல, பாரதிய ஜனதா எமர்ஜி ஆகி ஆட்சிக்கு வருது. அப்பவும் கூட என்ன செய்கிறாங்க, கலைஞர் வந்து என்ன செய்கிறாரு, நல்ல மனிதர் கெட்ட கட்சி அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுத்து அந்த ஒன்றிய அரசுக்கிட்ட இருந்து மாநில அரசுக்கான தேவைகளை வந்து எப்படி நம்ம பெற முடியுங்கிறதுனால ஒரு சில இதுகளை அவர் ஒரு விதமான சமரச போக்கை வந்து கடைப்பிடிக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு அவர்கிட்ட. ஆனால் அதுலேயும் இன்னொரு நன்மை இருந்துச்சு. அவர் அந்த பாரதிய ஜனதா கூட்டணி என்டிஏல அப்போ இருக்கும்போது 1998-99 2001 வரைக்குமான அந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால இருந்தபோது என்னன்னா இந்த இப்போ இவங்க வந்து அதிரடியான இவங்களுடைய வேலை திட்டங்கள் இருக்குல்ல, அயோத்தி ராமர் கோயில், பாபர் மசூதி இடிப்பு, பாபர் மசூதி இந்த இடத்துல கோயில் கட்டினது, 370 370 குவாஷ் பண்ணது, அதை ரத்து பண்ணது, இது மாதிரியான ஒரு 3 வேலை திட்டங்கள், இந்த பொது சிவில் சட்டம், இது முத்தலாக், இது மாதிரியான விஷயங்களை வந்து துணிச்சலாக வாஜ்பாய் காலம் வரைக்கும் கையில் எடுக்க விடலை அவர். ஏன்னா கலைஞர் அந்த திமுக அந்த கூட்டணியில் இருந்ததுனால அதை செய்ய முடியும், அது செய்யலை. அந்த கூட்டணியில் திமுக இருந்தது நாட்டுக்கு நல்லதாக இருந்துச்சு அந்த நேரம். அது இன்னொரு தரப்பு இன்னொரு பகுதி அது மேட்ரு. அதில் இந்த மத்திய அரசுக்கு மாநில அரசுக்குமான உறவை வந்து அவர் இந்த முரண்பாடுகளுக்கு இடையில் அவர் கொஞ்சம் ஒத்துசைவாக கொண்டு போகிறதுக்கு அந்த கால சூழல் வந்து ஏன்னா அத்வானி மாதிரி தீவிரமான ஆட்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட வாஜ்பாய் மாதிரி டிப்ளமசியான ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி ஒரு நல்ல தலைமை தகுதி உள்ள பண்புள்ள ஒரு தலைவர்கள் அங்கே இருந்தாங்க.
கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு நிர்வாக ரீதியாக மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான ஒரு நல்ல உறவை பராமரிக்கிறதுக்கு அப்போ ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் காலங்கள் வந்து நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா இன்றைய உள்ள சூழல் அதுக்கு ரொம்ப நேர் எதிராக இருக்குது, மோசமாயிருச்சு. இப்போ நீங்கள் வந்து அந்த இது அப்படியே வந்து எல்லாம் காம்பினேஷன் எப்படி மாறிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் அதாவது திமுகவில் அந்த திமுகவில் பேச்சாளர்கள் பேசுவாங்க. இப்போ இந்த விந்தியான்னு ஒரு அம்மா பேசுகிறாங்க. அது மாதிரி அந்த காலத்தில் திமுகவில் வீரபாண்டி இவர் தீப்பொறி ஆறுமுகம் பேசுவார், வெற்றி கொண்டான் பேசுவார். இவங்க பேச்சையெல்லாம் எப்படின்னா அவங்க வந்து ஆபாசமாக பேசுனா தான் கேட்குறவங்க உட்காந்து கேட்பாங்க. சீரியஸாக பேசினா போயிடும் கூட்டம். அது மாதிரி பேச்சாளர்கள் அந்த லெவலுக்கு தான் இப்போ அவர் நாட்டினுடைய பிரதமர் பேசிக்கிட்டு இருக்காரு. அடிப்படையான தகவல், அடிப்படை பொய். அதாவது நீங்கள் ஒரு செய்தி பற்றி காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் ஒன்று இருந்து நீங்கள் அதை பேசினா சரி, அது இல்லாத உன்னத்தை உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது அடிப்படையிலே பொய்யான ஒரு தகவலை வந்து ஒவ்வொரு மேடையிலையும் முழங்குறாரு. இப்போ தமிழ்நாடு முதல்வர் வந்து இப்போ ஸ்டாலின் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யலை அப்படின்னா அவங்க வந்து இவ்வளோ செஞ்சோன்னு சொல்லிடுறாங்க. ஆமாம், அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இவர் அவங்களோட எப்படி ஒத்து போகிறது. அதாவது இடஒதுக்கீடை பற்றி வந்து இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் வந்தால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஓபிசிட்ட இருக்கிற இடஒதுக்கீடை பறித்து முஸ்லீம்கள்ட்ட கொடுத்துருவாங்க, சொத்தை பறித்து கொடுத்துருவாங்க. 2 எருமை இருந்துச்சுன்னா 1 எருமையை பறித்து அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. இது மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப அந்த அது என்ன சொல்கிறது, நாளாந்தரமான ஒரு பேச்சு பிரச்சாரம். ஒரு சாதாரண திருமுனை கூட்டங்களில் நடக்கிற கட்சி பிரச்சார நபர்கள் கூட அப்படி பேச மாட்டாங்க. ஆனால் ஒரு நாட்டினுடைய பிரதமர் எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் அது ஒரு டிப்ளமசியாக பேச வேண்டிய ஆள். அவர் எந்த தகுதியும் இல்லாமல் அது உளறலாம் சொல்ல முடியாது. பிரதமர் எப்படி உளர முடியும்? ஒரு நாட்டினுடைய பிரதமர் உளரவெல்லாம் முடியாது. திட்டமிட்டு சொல்கிறாரு, கோயபிள்ஸ் மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணுறாரு வேணா சொல்லலாம். இல்லை, இந்த நிலையில் வந்து இப்போ திமுக வந்து ஒன்றிய அரசு வந்து சரியான நிதி ஒதுக்கீடு தரல மாநில அரசுக்கு. இப்போ எப்படி செலவுகளை வந்து சமாளிக்கிறாங்க, அரசு எப்படி அதை முன்னெடுத்து இது பண்ணுறாங்க? அதாவது எப்படின்னா இப்போ வந்து நிறைய 2014 2022 வரைக்கும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்றைக்கி அது ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த வரி வருவாயிலிருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு அவர்கள் கொடுத்த ஒன்றிய அரசு கொடுத்த தொகை வந்து ஏறத்தாழ 12 லட்சத்துக்கு மேற்பட்ட கோடி, 12 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ரொம்ப ஒரு கால்வாசி கூட இல்லை, ரொம்ப கம்மி. 4 லட்சம் கூட வரல, 3 லட்சத்துக்குள்ள கோடி தான் வந்திருக்கு. 4 லட்சம் கோடி, 4 லட்சம் கோடிக்குள்ளே தான் வந்திருக்கு. இவ்வளவு தான் அவங்க இதுதான் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு. அப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு ஏன்னா உதாரணத்துக்கு போட்டிருக்காங்க, அவங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே போட்டிருக்காங்க. அது ஏன்னா அது ஒப்பிட்டு எவ்வளவு நெருக்கடியில் இந்த அரசு இந்த 3 வருஷமாக அவங்க போட்டிருக்கதே தலைப்பே வந்து எப்படின்னா நலத்திட்டங்கள் ஒரு பக்கம், போர் ஒரு பக்கம். இவங்களோட வேற வார் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. எப்படின்னா ஒன்றிய அரசுக்கும் ஆளுநருடையும் ஒரு பக்கம் பிரச்சனை மோதல், இந்த பக்கம் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டியிருக்கு. இப்போ இதுக்கிடையில் வந்து கிட்டத்தட்ட 6000 புதிய தொழில்கள் உருவாகியிருக்கு. 12 லட்சத்துக்கு மேலே முதலீடுகள் வந்திருக்கு. நிறைய நிறுவனங்கள் உருவாகியிருக்கு. நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்று வேலை வாய்ப்பை பெறக்கூடிய இதெல்லாம் வந்து அதாவது ஹவுஸ் ஹோல்டு ஸ்கீம்ஸ் இல்லாமல் ரொம்ப வந்து எலைட்டான மக்களுக்கே தெரிந்த விஷயம், அடித்தட்டு மக்களுக்கு தெரியாது. ஒரு சமூகம் இப்படிலாம் வளருது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது, உணர முடியாது. அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா கிடைச்சாதான் நமக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறது. ஆனால் இதெல்லாம் அதுக்கு அப்பாற்பட்ட திட்டங்களை தான் சொல்கிறேன். இவ்வளவு வேலை இதில் என்னென்னா முக்கியமாக இந்த அரசு எடுத்த மிக முக்கியமான முடிவு என்ன அப்படின்னா, எல்லா வெளி மாவட்டங்கள்லையும் தொழில் நிறுவனங்களை வந்து சென்னைக்குள்ளே குவிக்காமல் வெவ்வேறு மாவட்டங்களுக்கு கொண்டு போகிறதுன்னு ஒரு சிப்காட் மாதிரியான தொழில் நகரங்களை உருவாக்குறது, நிறுவனங்களையே வெளியூர்களுக்கு சிறு நகரங்களை நோக்கி நகர்த்துறது. எல்லாம் வந்து சென்னையில் குவியாமல் தூத்துக்குடியில் இப்போ அது அவ்வளோ பெரிய தொழிற்சாலை ஒன்று தொடங்கி வச்சாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் கோவை, மதுரை, ஓசூரில் இப்போ மதுரை மாதிரி ஊர், இப்போ தூத்துக்குடியில் எல்லாம் இப்போ தான் அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு நடக்குது. இப்போ மதுரை, திருச்சி, இந்த பக்கம் ராமநாதபுரம், சிவகங்கை, ஆமாம், இந்த மாதிரியான பகுதிகள் எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு தொழிற்சாலை வந்தால் கூட குறைந்தபட்சம் அது வெவ்வேறு விதம் நேர்முக மறைமுக வேலை வாய்ப்புகள், பொருளாதார இதத்தை கொடுக்கும். எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு போதைப் பொருள், கஞ்சா அது வந்து அதிகமாயிட்டு திமுக அரசில்.
அதை வந்து அதுக்கான நடவடிக்கையில் இவங்க எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த போதைப்பொருளை ஒரு அடிப்படையாக ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லிடுறேன். போதைப்பொருள் தொடர்பாக வரக்கூடிய நிறைய காணொலிகள் இருக்குல்ல வாட்ஸ்அப்பில், அது வந்து ரொம்ப ஃபேக் வீடியோ நிறைய இருக்குதுல. அதனால் இது இல்லவே இல்லைன்னு சொல்லலை, இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதில் ரொம்ப மிகைப்படுத்தி சில விஷயங்கள் வந்து பழசெல்லாம் திருப்பி திருப்பி போடுவாங்க, ஆதாரம் இல்லாத சில இதுகள்லாம் வரும். அது ஒரு பக்கம் அதை காவல்துறை பார்த்துக்கிறாங்க. இன்னொரு விஷயம், போதைப் பொருளை தடுக்கிறவனுடைய பொறுப்பு பவர் யார்கிட்ட இருக்குன்னா மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்குது. போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கண்ட்ரோல் பண்ணுறது ஒன்றிய அரசினுடைய விங்கு தான் அது. எல்லாமே அவங்க பொறுப்பில் தான் இருக்குது. துறைமுகம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது, விமான நிலையம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது, எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் என்ன இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி 12 லட்சம் கோடிக்கு போதைப் பொருளுக்கு முக்கியமான ஒரு துறைமுகத்தின் மூலமாக வருது. அதில் தான் பிடிப்படுது. அப்பப்போ பாகிஸ்தான்லேருந்து வருது அப்படின்னு குஜராத்துக்கு வருதுங்கிறாங்க. குஜராத்துக்கு வருது அப்படின்னா அது வந்து அப்போ அந்த குஜராத் வழியாக தான் எல்லாத்துக்கும் வருது, இந்தியா பூரா பரவுது. அதை முதல்ல தடுத்தாவே போதும். அதை தடுத்துட்டா தான் இங்கே வராது. அதே மாதிரி இந்த மகளிர் உதவித்தொகை, பேருந்தில் இலவச பயணம், அதெல்லாம் வந்து பல்வேறு மாநிலங்களே ஃபாலோ பண்ணுற அளவுக்கு இது சிறப்பான திட்டங்களாக இருக்குது. இப்போ மீண்டும் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க, மாணவர்களுக்கே பணம் கொடுக்கறது மாதிரி. ஆமாம், இந்த +2 மாணவர்கள் நல்ல ஒரு மேல்கல்வியை படிப்பதற்காக தமிழ் புதல்வன் திட்டம், அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயண திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம் பள்ளி பிள்ளைகளுக்கு, தமிழ் புதல்வன் திட்டம் அந்த பையனுக்கு உள்ள உதவி, கல்லூரி போகிற பையனுக்கு உதவி. இது போக தான் இந்த நான் முதல்வன், இது அதனால் வீடு தேடி மருத்துவம், இல்லம் தேடி இது கல்வி, இது மாதிரியான நிறைய விஷயங்கள். இதில் வந்து எப்படின்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து எப்படின்னா அவங்களுக்கு அடிப்படையாக நான் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமப்புற வறுமையிலேயே ஒழிப்பில் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கோம். முழுக்க அது ஒழிச்சிரும்னு சொல்ல முடியாது. இல்லை, இப்போ இந்த மகளிர் சுயஉதவி குழு அந்த பொருளாதாரத்தை உருவாக்குனுச்சு, தற்சார்பு பொருளாதாரத்தை. அதுக்கு அடுத்து இந்த 1000 வந்து அந்த தற்சார்பு நிலை. நீங்கள் 1000 ரூபா மாதம் கடன் கட்டணும். நீங்கள் அதை வாங்கிட்டு கடன் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. கட்டணும், அதுக்கு ஒரு சின்ன வட்டி கொடுப்பாங்க. அதில் அது கடனாக தான் வாங்க முடிஞ்சிச்சு. ஆனால் இது வந்து இவங்களுக்கே உள்ள உரிமை தொகையினே கொடுத்துட்றாங்க. இது வந்து ரொம்ப ஏதாவது கொஞ்சம் வசதி வாய்ப்பு சாதாரண கொஞ்சம் மேல்தட்டு நடத்துகிற மக்களுக்கு இது ஒரு பெருசாக தெரியாது என்னென்னு. ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு, ஒரு ஏழை குடிசை வாழ் மக்களுக்கு காலையில் எழுந்திரிச்சா ஒரு உடம்பு சரியில்லாத கணவருக்கு மக்களை தேடி மருத்துவம் வீட்டுக்கு வந்து வந்து பார்த்துருவாங்க. ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிறான்னா அந்த பையனுக்கு காலையில் முன்னாடி சாப்பாடு பண்ண வேண்டியதில்லை, பள்ளிக்கூடத்தில் போய் சாப்பிட்ருவான். அந்த அம்மா வேலைக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் போயிடலாம். அதுவும் ஒரு 1000 ரூபா போயிட்டு அதுக்கு மாதம் வந்துடும் அதில். அப்போ இதில் இப்படி கணக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட நேரடியாக பலன் 2000 ரூபா, கிட்டத்தட்ட 2000 கிடச்சிடும். ஆனால் ஒரு மக்கள் பொதுவான மனநிலை என்னென்னா எல்லாமே அரசு செய்யும் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம போயிட முடியாது. இல்லை அது வந்து அந்த எல்லையை தொடுறதுக்கு நம்ம சமூகம் வந்து இன்னும் நாள் இருக்குது. இது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து கம்பன் சொன்ன மாதிரி வன்மை இல்லையோ வறுமை இன்னையால்னு சொல்கிறோம்ல, அந்த நிலை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவனே வேண்டான்டுவான். சில நேரத்தில் என்ன சொல்கிறாங்க, சிலிண்டர் மானியத்தை, அரசு மானியத்தையே வேண்டான்னு சொல்லி திருப்பி கொடுக்குறவங்களாம் இருந்தாங்கல்ல. இப்போ இங்கே இந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்கனவே சொன்னாங்க. அவங்கள அப்போ என்ன எனக்கு இதில் ஒரு 1000 ரூபா மிச்சம் முடிச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, 500 ரூபா மிச்சம் முடிச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, எனக்கு போதும், வருமானம் இருக்குது, நல்லாயிருக்கும், தன்னிறைவு இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை எல்லா மக்களுக்கும் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து அதுதான் இது. ஆனால் நீங்கள் வறுமையான சமூகத்தில் வந்து பாலன அழுவோருக்கு ஒரு கண்ணதாசன் பாட்டு இருக்குமே, கூலன அழுவோருக்கு சோறிடுவோம். ஆமாம், அந்த மாதிரி பாலன அழுவோருக்கு பால் தருவோம், கூலன அழுவோருக்கு சோறிடுவோம், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் சொல்லி அதான் வந்து ஒரு பறந்து விரிந்த பொது உடைமை தத்துவத்தை அவர் பாடியிருப்பார். அதுதான் இலக்கு. அது யாருமே வந்து இப்போ ஒரு நாட்டினுடைய வளத்தை வரிய மக்களுக்கு இலவசமாக கொடுக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு யாருக்குமே கட்டாயம் இல்லை. இது வந்து தன்னிறைவு அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிற போது முடிஞ்சிடும். கடந்த 3 ஆண்டு திமுக அரசின் சாதனைகள், அவங்களுடைய செயல் திட்டங்கள், நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பாசிட்டிவாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த ஆட்சியில் எந்த நன்மையும் நடக்கலை, எந்த வாக்குறுதியுமே அவங்க நிறைவேற்றலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுறாரு. இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகையே 1 கோடி பெண்களுக்கு கொடுக்கப்படுது, இன்னும் ஒரு சில லட்சம் பேருக்கு கொடுக்க போகிறாங்க.
பள்ளி கல்வி முடித்த பெண் குழந்தைகளுக்கு கல்லூரிக்கு போகிறதுக்கு மாதம் 1000 ரூபா, இது மாதிரி நேரடி பலன்களே வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் போய் ரீச் ஆகுது ஏதோ ஒரு விதத்தில். இப்போ ஒரு குடும்பத்தில் பெண் குழந்தைலாம் பையனுக்கு பணம் கொடுக்குறாங்க படிக்கிறதுக்கு, இது மருத்துவத்துக்கு இப்போ ஏற்கனவே மருத்துவ காப்பீடுகள் இருக்குது, இருந்தாலும் மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லி அதை எளிமைப்படுத்துகிறாங்க, வீட்டுக்கு போய் மருத்துவம் பார்க்குறது. இது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏதோ ஒரு நபர் அரசின் மூலமாக பயன்பெறக்கூடிய ஒரு திட்டங்களை வந்து இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொரு குடும்பமும் வசதியான குடும்பமாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு முனையில் வந்து அரசின் மூலமாக ஒரு பயனை பெறக்கூடிய நிலை இருக்குது. அதனால் ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து அதாவது குறைகள் இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு ஆட்சியில் வாய்ப்பே இல்லை, 100 சரியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன விதமான குறைகள் இருக்குதுன்னு இவர் சொன்னால், ஏன்னா அதை தீர்க்கிறதுக்கான இது நோக்கத்தோடு சொன்னால் விமர்சனம் முன்வைத்தீர்கள் என்றால் அந்த மாதிரி சொல்லணும், காரண காரியங்களோட அதுக்குரிய ஒரு தரவுகளோட என்னென்ன இதுகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, அதை நீங்கள் செய்யுங்க. அப்போ இவங்க காலத்துலலாம் நான் தான் சொன்னேன், 10 வருஷம் ஒரு ஒரு மாநகராட்சிக்குடைய சேர்த்த பகுதிகளுக்கான உள்கட்டமைப்பு வேலையில் கூட இவங்க ஒழுங்காக செய்யலையே. இப்போ அதெல்லாம் என்ன பண்ணுறது? இப்போ அதெல்லாம் அவங்க தானே எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடன் பிரச்சனை 10 ஆண்டுகளில் இவங்க என்னென்ன விட்டாங்களோ அதை செய்யறதுக்கு செய்ய வேண்டிய நெருக்கடி ஒரு அவகாசம் வேண்டி இருக்குது. அதில் வந்து அது அப்படி தான் இருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்தில் வந்து நல்லா ஃபுல் எனர்ஜியோடு இருந்து டக்குன்னு எழுந்திரிச்சு ஓடுறது வேறு, ரொம்ப சிரமப்பட்டு எழுந்திரிச்சு தவந்து ஒருத்தர் அதுக்கு பிறகு ஒரு ஓட ஆரம்பிக்கிறதுங்கிறது வேறு. இந்த அரசுடைய நிலைமை அதுதான். பின்னாடி அந்த ஏற்கனவே உள்ள பேர்டனும் சேர்ந்துருக்கு. அது இயற்கை, யாராக இருந்தாலும் அதுதானே. அது சரி பண்ணியே அடுத்து வர்றது இனிமேல் தான் அது வேகம் பிடிக்கும் எல்லாமே. அதனால் விமர்சனங்கள்ங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஒரு எதிர்கட்சிகள் வந்து அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. ஆனால் அவர் என்னென்ன அப்படின்னு சொன்னார்னா அதுக்கு அவங்களே பதில் சொல்லிடுவாங்க. ஒரு 70% 80% வந்து ஒரு பொதுமக்கள் பார்வையில், இப்போ நமக்காக சொல்லலை, ஒரு 60லேருந்து 70% எனக்கு தெரிஞ்சு அரசனுடைய இதுகள் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு திட்டங்களை நிறைவேற்றிட்டு தான் இருக்காங்க. சில சிரமங்கள் இருக்குது, நெருக்கடிகள் இருக்குது. இப்போ இந்த உச்சக்கட்ட கோடையில் மின்வெட்டு பற்றாக்குறை வந்துச்சு. அதை கூட பெரிய அளவில் மின்வெட்டு போயிடாத அளவுக்கு சமாளித்து கடுமையான இதில் இப்போ நேற்று 2 தினங்களாக மழை பெஞ்சோன்னா கொஞ்சம் அந்த கன்சம்ஷன் குறைஞ்சிருச்சு. அதனால் கொஞ்சம் இப்போ பிரச்சனை இல்லை. இடையில உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு. அதனுடைய நுகர்வு வந்து இல்லை ஒவ்வொரு நாளும் உச்சத்தை தொட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த தேவை வந்து அதையெல்லாம் சமாளித்து தான் இப்போ இந்த அரசு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லாத அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதனால் அது மாதிரி எல்லாமே வந்து நல்லபடியாக தான் இருக்கும். விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். அது காலப்போக்கில் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே அவங்க இன்னும் 2 வருஷம் இருக்குது, எல்லாத்தையுமே நிறைவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.